இன்னும் சற்று நேரத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. தொடர்ச்சியாக 7வது முறையாக நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய இருக்கிறார் நிர்மலா சீதாராமன் அவர்கள். இன்னும் சற்று நேரத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளதால் விவாதத்திற்கு தயாராக இருக்கிறோம். காலத்தில் செய்தியாளர்களும் காத்திருக்கின்றனர். நம் சிறப்பு விருந்தினர்களும் வருகை புரிந்திருக்கிறார்கள். முதலில் அவர்களை வரவேற்கலாம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த திரு ரவீந்திரநாத் அவர்கள், வணக்கம் சார். அரசியல் விமர்சகர் திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன் அவர்கள், வணக்கம் சார். காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு சந்திரசேகரன், வணக்கம் சார். சார், இந்திய பொருளாதாரம் சர்வதேச சவால்களையும் மீறி வலுவா இருக்குது அப்படின்னு பொருளாதார ஆய்வறிக்கையில் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய முதல்கட்ட கருத்து எப்படி இருக்கு? இந்த பட்ஜெட் எப்படி இருக்குன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? இந்தியாவுடைய பொருளாதாரம் முன்னேறுது, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அவருடைய பயன்கள் பலன்கள் யாருக்கு கிடைக்குங்கிறத மிக முக்கியமான கேள்வி. கடந்த 60 ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவிற்கு பொருளாதார ஏற்றத்தாழ்வு இந்தியாவில் அதிகரிச்சிருக்கு. உலகத்தில் பார்த்திங்கன்னா பொருளாதார ஏற்றத்தாழ்வு அதிகமாக உள்ள நாட்டில் நம்பர் 1 நாடாக இந்தியா தான் இருக்குது. அப்போ பொருளாதாரம் வளர்றது மட்டும் பெருசு இல்லை, அது முக்கியம். ஆனால் அதே சமயத்தில் வளர்ச்சி எல்லாத்துக்கும் போகணுங்கிறது தான் மிக முக்கியமான பாயிண்ட்டு. அப்போ இந்தியாவில் பார்த்திங்கன்னா டாப் 1% பணக்காரருடைய அவங்க குடும்ப சொத்து, அதாவது சொத்துன்னு பார்க்கின்ற பொழுது இந்தியாவுடைய ஒட்டுமொத்த சொத்தில் ஏறத்தாழ 41% சொத்துக்களை அவர்கள் அபகரித்திருக்கிறார்கள். ஒரு டாப் 1% பணக்காரர்கள். இந்த மாதிரி டாப் 1% பணக்காரர்கள் உலகத்தில் ஒரு நாட்டுடைய சொத்து மதிப்பில் 40 விழுக்காட்டுக்கு மேலே அபகரித்த வரலாறு வேறு எந்த நாட்டிலுமே கிடையாது. இந்தியாவில் தான் இந்த அளவுக்கு மிக அதிகமான உழைப்பு சுரண்டல் இருக்கிறது. சுரண்டல் மிக வேகமாக அதிகரித்திருக்கிறது. கேபிட்டல் அக்குமுலேட் ஆகிற ஒரு சில கையில் போய் மூலதனம் குவிவது என்பது இந்தியாவில் தான் அதிகரிச்சுட்டு இருக்கிறது, பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ இது ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சியாக இருக்க முடியாது. அது வீக்கம் மாதிரி தான் இருக்குது, வளர்ச்சின்னு சொல்ல முடியாது. இப்போ உலக வங்கி போன்ற அமைப்புகள் இந்தியாவுடைய வளர்ச்சி விதம் அதிகமாக இருக்குங்கிற கணிப்பெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் என்னன்னாக்கா எல்லாருக்குமா இன்க்ளூசிவ் க்ரோத்தாக இருக்குமா என்பதுதான் கேள்வி. அப்போ இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை உருவாக்கிருக்கு. இந்த சவாலை சீர் செய்ய வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்குது. அப்போ என்ன செய்யணும், சாதாரண மக்களுடைய வாங்கு சக்தி உயர்த்தணும், அவங்களுடைய வருமானத்தை உயர்த்தணும், குறைந்தபட்ச ஊதியத்தை அதிகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. அதே மாதிரி கார்ப்பரேட் டேக்ஸை குறைப்பது பதிலாக அதிகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. இதெல்லாம் செய்கின்ற பொழுது தான் அந்த பொருளாதார ஏற்றத்தை குறைக்க முடியும். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்தியாவுடைய பிரதமர் என்ன நினைக்கிறான்னாக்கா, வெல்த் கிரியேட்டர் யாருனாக்கா அதானி அம்பானி தான் வெல்த் கிரியேட்டர் நினைக்கிறாங்க. வெல்த் கிரியேட்டர்ஸ் யாருன்னா உழைக்கும் மக்கள் தான், உழைப்பு சக்தி தான், அதுதான் பார்க்கணும். ஆனால் இது பொருளாதார நடவடிக்கையில் பார்த்தீங்கன்னா யார் உழைப்பு சுரண்டலில் ஈடுபடுறாங்களோ அவங்கள வெல்த் கிரியேட்டராக ஃபோக்கஸ் உண்மைக்கு மாறணுங்கிறது பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் தாஸ் கேபிட்டல், கார்ல் மார்க்ஸ் தாஸ் கேபிட்டலில் பிஜேபி தலைவர் கண்டிப்பாக படிக்கணும். படித்தா அதெல்லாம் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா அமெரிக்காவில் மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதார சரிவு ஏற்பட்ட பொழுது, பொருளாதார மந்த நிலை ஏற்பட்ட பொழுது அமெரிக்காவில் பெரிய தலைவர்லாம் தாஸ் கேபிட்டலில் தான் தேடி அடைஞ்சாங்க. போப்பாண்டர் கூட தாஸ் கேபிட்டலில் தேடி அடைஞ்சு படித்தெல்லாம் பார்க்க முடியுது. எனவே பீரியாடிக்கில் அவ்வப்பொழுது முதலாளித்துவ சமூகத்தில் பொருளாதார நெருக்கடி, பொருளாதார மந்த நிலை ஏற்படும். ஆனால் இன்றைக்கு அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஐரோப்பாவில் ஏற்படக்கூடிய பொருளாதார நெருக்கடி முதலாளித்துவ அமைப்பில் ஏற்படக்கூடிய வழக்கமான பொருளாதார நெருக்கடி கிடையாது. அதுக்கு மாறாக சர்வதேச நிதி மூலதனத்தினால் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அத்தகைய சவால்களை எதிர்கொள்வதற்கான திட்டம் இந்திய அரசிட்ட இருக்கான இல்லை அப்படிங்கிறது தான். இப்போ அந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டெழுவதற்காக தான் பார்த்திங்கன்னா பல பகுதியில் இன்றைக்கி போர்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. மிக கொடுமையான போர்கள் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ அது மூலமாக அங்கே இருக்கக்கூடிய போர் தளவாடங்களை, இராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் அமெரிக்காவிலையும் ஐரோப்பாவிலையும் கூடுதலாக வரவாயிட்டக்கூடிய நிலை உருவாகிருக்கு. அப்போ பொருளாதார மந்த நிலைக்கு பொருளாதார நெருக்கடி தீர்வு போர் கிடையாது. அதுபோல் அதுக்கான தீர்வுகளை பார்க்கணும். அப்போ இந்திய அரசு இந்தியாவில் எதிர்கொள்ளக்கூடிய இந்த பிரச்சனையை எப்படி தீர்வு காண போகிறது பிரச்சனை. அப்போ இதில் இந்த பட்ஜெட்டில் என்ன செய்ய போகிறாங்க, எப்படிப்பட்ட அலோகேஷன் இருக்க போகுது என்பது தான். இப்போ இந்தியாவுடைய பட்ஜெட், இந்திய பட்ஜெட் நம்ம சொன்னால் கூட இந்த பட்ஜெட்டில் யார் அதிகமாக ஆதிக்கம் செலுத்துகிறா, யாருடைய கருத்துக்கள் அங்கே வலுவாக திணிக்கப்படுகிறது சொன்னால் உலக வங்கி என்ன சொல்லிடுறதோ அதுதான் இந்திய பட்ஜெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ இந்த உலக வங்கிக்கு யார் நிர்பந்தம் கொடுக்குறேன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்வதேச நிதி மூலதனம் தான். இந்த சர்வதேச நிதி மூலதனம்னு என்னன்னாக்க, அமெரிக்கா போன்ற மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த நாடுகளில் அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள், மிகப்பெரிய நிறுவனங்கள்லாம் மீண்டும் பண்ட உற்பத்தியில் ஈடுபடல, பொருட்களை உற்பத்தி பண்ணுற நடவடிக்கையில் இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுறது போல் அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்க, அவருடைய சர்ப்ளஸ் வேல்யூ, அவங்களுடைய உபரி மதிப்பை அல்லது உபரி நிதி என்ன பண்ணுறாங்கனாக்க, சர்வதேச அளவில் உலக வங்கி போன்ற அமைப்புகளில் டெபாசிட் பண்ணி அதை கடனாக கொடுக்க சொல்கிறாங்க. அப்போ அந்த கடன் மூலமாக வளர்கின்ற நாடுகள் கொடுத்து அது மூலமாக நிறையா வட்டியை பெறுகின்ற ஒரு போக்கு இருக்குது. அதாவது கந்து வட்டி மாதிரி. தொழில்துறையில் முதலீடு செய்தால் அதன் மூலமாக மிக வேகமாக சம்பாதிக்க முடியாது, குயிக் மணி வராது,
சூப்பர் ப்ராஃபிட் வராது. அப்போ அதில் பல்வேறு பிரச்சனை, தொழிற்சங்கம் இருக்கும், தொழிலாளர் போராட்டம் இருக்கும், அது இருக்குது இது இருக்கும், நம்ம வந்து உருவாக்கக்கூடிய பொருளுக்கு வந்து போட்டி இருக்கும். இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கிறனால ரொம்ப வந்து வேகமாக சம்பாதிக்க வேண்டும், துரிதமாக சம்பாதிக்க வேண்டும், அதே சமயத்தில் சூப்பர் ப்ராஃபிட் வர வேண்டிய நோக்கத்தோட அந்த நிறுவனங்கள், பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள், அமெரிக்காவில் உள்ள நிறுவனங்கள் செயல்படுகின்றன. அவை வந்து என்ன பண்ணுறதுன்னா கூடுதல் நிதியை வந்து முதலீடு செய்யாமல் அவங்க வந்து இந்த மாதிரி கடன் கொடுக்குறாங்க, உலா வங்கி மூலமாக கொடுக்குறாங்க. அப்போ உலா வங்கி நம்ம போன்ற நாடுகளுக்கு ஏராளமாக கடன் கொடுக்குறாங்க. கடன் கொடுக்கின்ற பொழுது அந்த கடனோட அதிகமான வட்டியை திரும்பி வரணும் நோக்கத்தோட அந்தந்த நாடுடைய பட்ஜெட்டில் தலையிட்டு அவங்க வந்து பட்ஜெட்டில் மாற்றங்கள் செய்கிறாங்க. நீங்கள் இதையெல்லாம் செய்யுங்க, நீங்கள் வந்து சிக்கன நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்க, உங்கள் இதில் டேக்ஸ் அதிகப்படுத்துங்க, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுசிங் டேக்ஸ் அதிகப்படுத்துங்க, தொழிலாளர் வந்து ஒப்பந்த அடிப்படையில் போடுங்க, அவுட் சோர்சிங்கில் போடுங்க, கான்ட்ராக்டில் போடுங்க, நிரந்தர அடிப்படையில் போடாதீங்க, மருத்துவத்துறை தனியார் மயமாக்குங்க, கல்வியை தனியார் மயமாக்குங்க, கல்வி மருத்துவ சேவை என்பதில் தனிப்பட்ட நபர்கள் வந்து செலவு செய்யக்கூடிய முறையை மாற்றுங்க, கல்வி மருத்துவம் என்பது அரசுடைய பொறுப்பு இல்லை என்றெல்லாம் சொல்லி உலக வங்கி ஆலோசனை வழங்குகிறது. அதையெல்லாம் இந்திய அரசும் நடைமுறைப்படுத்துகிறது. அப்போ இந்திய அரசாங்கம் என்பது ஒரு கார்ப்பரேட் அரசாங்கம். இந்த கார்ப்பரேட் அரசாங்கம் வந்து சர்வதேச நிதி மூலதனத்தோட நெருக்கமான உறவை கொண்டிருக்கின்றது. எனவே சர்வதேச நிதி மூலதனம் என்ன சொல்கிறதோ அதைத்தான் இந்திய அரசு செய்கிறது. அதுதான் பட்ஜெட்லேயே ரிஃப்ளெக்ட் ஆகிறது. எனவே தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் இன்றைக்கி வந்து வறுமையை போக்கக்கூடிய வகையில் கிராமப்புற மக்கள் ஒரு குறைந்தபட்ச வேலைவாய்ப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில் தான் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டங்கிறது இருக்குது. ஆனால் இந்த திட்டத்துக்கான நிதி ஒதுக்கீடை படிப்படியாக குறைத்து கொண்டிருக்கிறார்கள். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இன்டைரக்ட் டேக்ஸை, மக்களை பாதிக்கக்கூடிய மறைமுக வரி அதிகப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். கார்ப்பரேட் டேக்ஸை குறைத்து கொண்டே இருக்கிறார்கள். ஏறத்தாழ 30 விழுக்காடு என்பதிலிருந்து படிப்படியாக குறைந்து 15 விழுக்காடு அளவுக்குலாம் வந்துவிட்டது. புதிய கம்பெனிகள் நிறுவனங்கள் சொன்னால் அவங்களுக்கு 15% கார்ப்பரேட் டேக்ஸ் என்றெல்லாம் சொல்லி ஏராளமான சலுகைகளை வாரி வழங்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வந்து அவர்கள் தான் வெல்த் கிரியேட்டர்ங்கிற அடிப்படையில் இன்சென்டிவை வாரி வழங்குறாங்க. அப்புறம் அவர்களுக்குள்ளே கடன் கொடுக்குறாங்க, கடனை திருப்பி தள்ளுபடி பண்ணுறாங்க. இந்த மாதிரி லட்சக்கணக்கான கோடியை வந்து இந்த பட்ஜெட்டில் அலோகேட் பண்ணக்கூடிய பணத்தை மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து கொள்ளையடிக்கிறாங்க, அவங்க அபகரிக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் நாட்டை விட்டு ஓடி போயிடறாங்க. கடனை தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் கடனை வாங்கிட்டு ஓடி போயிடறாங்க. அப்போ இப்படிப்பட்ட போக்கில் இருந்தாக்க நாட்டுடைய சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு துன்பதுயரம் தான் அதிகரிக்கும். அப்போ இந்த ஏற்கனவே மிகப்பெரிய சுமையை வந்து இன்டைரக்ட் டேக்ஸ் மூலமாக, மறைமுக வரி மூலமாக நாட்டு மக்கள் மீது ஒன்றிய அரசு திணித்து கொண்டிருக்கிறது. அதுபோல மாநிலங்கள் கேட்கக்கூடிய நிதியை கொடுக்குறதில்ல, அதிகாரங்களை குவித்து வைத்துக்கொண்டு, நிதி ஆதாரங்களை குவித்து வைத்துக்கொண்டு மாநிலங்களை வஞ்சிக்கின்ற போக்கெல்லாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்க தென் மாநிலங்களை வஞ்சிக்கக்கூடிய போக்கு வந்து இருக்கிறது. தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்க வந்து அரசியல் மாறுபாடு இல்லாமல் எல்லாருமே வந்து அதை சுட்டி காட்டுகிறார்கள். ஜிஎஸ்டி வரி வசூலில் ஒன்றிய அரசு செல்லக்கூடிய பகுதியில் பார்த்தீங்கன்னாக்க நாம் செலுத்தக்கூடிய வரியை விட குறைவான நிதியை தான் பெறுகின்றோம். அதே சமயத்தில் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள், பீகார் போன்ற மாநிலங்கள், மத்திய பிரதேசம் போன்ற அதிகமான நிதியை பெறுகின்றார்கள் என்றெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. இப்படிப்பட்ட பாரபட்ச போக்கு சரியான போக்காக இருக்காது. அப்போ வந்து அதிகமான பொருளாதார வளர்ச்சி உள்ள, அதிகமான ப்ரொடக்ஷன் உள்ள, உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலங்கள் வஞ்சிக்கப்படக்கூடிய போக்கை பார்க்குறோம். மக்கள் தொகை கட்டுப்பாட்டை வந்து சிறப்பாக நடைமுறைப்படுத்தக்கூடிய மாநிலங்கள் பாதிக்கப்படலாம் பார்க்குறோம். ஏன்னா இப்படிப்பட்ட போக்கு வந்து சரியில்லை. எனவே இதையெல்லாம் கணக்கில் கொண்டு நம்ம வந்து இந்த பட்ஜெட்டில் உரிய அலோகேஷன் செய்யணும். தமிழ்நாட்டை வந்து ஏராளமாக ரயில் திட்டங்கள் வர வேண்டிய அவசியம் இருக்குது, மெட்ரோ திட்டங்கள் வர வேண்டிய அவசியம் இருக்குது, கிராமப்புறம் வந்து வேலைவாய்ப்பு உருவாக்கணும், புதிய ஹவுசிங் இதெல்லாம் உருவாக்க வேண்டிய அவசியம்லாம் இருக்குது. இதற்கேற்ப இந்த மத்திய பட்ஜெட்டில் நிதியை ஒதுக்குவார் என்று கருதுகிறோம். ஒவ்வொரு நாட்டு மக்களும் மிக முக்கியமானது கல்வி, மருத்துவம், இருப்பிட வசதி, உணவு. இந்த பிரச்சனையில் சாதாரண மக்களுக்கு பயனுள்ள வகையில் இந்த பட்ஜெட் இருக்கணுங்கிறத எங்களுடைய கருத்து. திரு ரவிச்சந்திரன், நீங்கள் சொல்லுங்கள், இந்த பட்ஜெட்டில் என்னென்ன எதிர்பார்ப்புகள் மக்கள் மத்தியில் இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு பொதுவாக நீங்கள் அரசியல் விமர்சகர் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த பட்ஜெட்? தாஸ் கேபிட்டலில் ரொம்ப அழகாக படித்த கேரளா, ரொம்ப வருஷமாக கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் தான். மன்ரேகாவில் வந்து 42.4 அவங்க தான் ஹையஸ்ட் இந்தியாவில் இன்றைக்கி. அதுக்கு அடுத்தது மிசோரம் 18.3, ரொம்ப நாளாக இவங்கக்கிட்ட தான் இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு 17.9. ஸோ டாப் 5 ஸ்டேட்ஸ் மன்ரேகாவுடைய பணம் யாருக்கெல்லாம் போகுதுன்னு கேட்டிங்கன்னா கேரளாவுக்கு, மிசோரமுக்கு, தமிழ்நாடுவுக்கு, சிக்கிமுக்கு, லடாக்குக்கு 14.1, சின்ன இடம். ஆனால் அங்கே வேலை நிறையா இருக்குது, ஏன்னா நம்ம தலை அது. ஆனால் ரொம்ப கம்மியாக வாங்கக்கூடிய 5 ஸ்டேட் என்னன்னு கேட்டால் குஜராத்து 0.6, உத்தரப்பிரதேஷ் 0.4. இது தாஸ் கேபிட்டலில் படித்தவங்களை பற்றி நான் சொல்கிறேன். பயனாளிகள்ங்கிறது வந்து இப்போ உலக அளவுலேயே நீங்கள் வந்து ஒரு 40 பேர்கிட்ட இருக்கிற சொத்து உலக அளவில் இருக்கிற அத்தனை பேருடைய சொத்துன்னு சொல்லலாம். தமிழ்நாட்டிலேயே 9 பேர்கிட்ட 1,30,000 கோடி இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டுடைய மொத்த சொத்து 8 கோடி பேருது எவ்வளோங்கிறது இது உலக அளவில் அப்படி தான் இருக்கும். சில பேர்கிட்ட தான் பணம் இருக்கும், நிறைய பேர்கிட்ட ரொக்கமாக இருக்காது. அவ்வளோதான் இருக்கிற பிரச்சனை. இது ஏற்றத்தாழ்வுன்னு நம்ம பார்க்கக்கூடாது. இதுதான் இப்படித்தான் இருக்கும் இந்தியா அப்படிங்கிறதுல முக்கியம்.
டாப் 50 தமிழ்நாட்டில், இந்தியாவில் ஃபோர்ப்ஸ் சொல்லியிருக்கிற டாப் 50ல் தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தருடைய பேர் கூட இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது எல்லாமே வடக்கு, கிழக்கு, மேற்கில் இருக்கிறவங்க கிட்ட இருக்குது. அப்படின்னா அவங்க தானே ரொம்ப பெரிய பணக்கார மக்களாக இருக்கணும். அப்படி இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதுதான் உண்மை. தமிழ்நாடு தான் கொழுத்து இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ கேள்வி என்னென்னா, இந்த பட்ஜெட்டில் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா, 46% பேர் இன்றும் விவசாயத்தை நம்பி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது மாறுதட்டி சொல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயம். ஆஹா, விவசாயத்தில் இருக்காங்க, அதுக்கு அடுத்தது கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்காங்க, அதுக்கப்புறம் ட்ரேடில் வர்றாங்க. அப்போ ஒரு பட்ஜெட்டால் என்ன பண்ண முடியும்? எங்கள் சோ சார் சொல்லுவார், பட்ஜெட்டுங்கிறது ஒரு கணக்கு புள்ள வந்து வரவு செலவு கணக்கு கொடுக்குற ஒரு விஷயம். அதுக்கு இவ்வளோ பெரிய விழாலாம் எடுத்து பூலாம் கொடுத்து ஸ்வீட்டெல்லாம் கொடுத்து என்ன ஒரு கணக்கு புள்ள வந்து கணக்கு கொடுக்குறாரு. இவ்வளோ செலவாச்சுங்க, இவ்வளோ வரவாச்சுங்க, இவ்வளோ எதிர்பார்த்தங்க, இவ்வளோ தான் வந்ததுங்க, இவ்வளோ பற்றாக்குறையாச்சுங்க, அல்லது இவ்வளோ நிகர லாபம் வந்ததுங்க, இதைத்தான் சொல்லணும். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் போன ஆட்சியில் அவங்க வந்து தேர்தலை சந்திக்க போகிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கணும்? உனக்கு 1000 ரூபா, ஏய் உனக்கு 1000 ரூபா, ஏய் உனக்கு 1000 ரூபான்னு கொடுத்துருக்கணும். அப்படி கொடுக்கல. இன்ட்ரீம் பட்ஜெட் எடுத்து பார்த்தீங்கன்னா மிக அழகாக, ஏன்னா அடுத்தது அவங்க தான் வரப்போகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஓகே, 400ஓட வரப்போகிறாங்கன்னு நினச்சாங்க, 290ஓட வந்தாங்களே வழி வரப்போகிறாங்கன்னு தெரியும். அதனால் என்ன பண்ணாங்கன்னா, அந்த பட்ஜெட்டை இன்ட்ரீம் பட்ஜெட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வரி சலுகைகளையும் கொடுக்காம நாட்டை அம்ரித்கால் அடுத்த 24 வருடங்கள் 100 வருட இந்தியா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி யோசித்து அதற்கேற்ற மாதிரியான திட்டத்தை கொடுத்தாங்க. பொதுவாக எந்த நிதி அமைச்சருமே இன்ட்ரீம் பட்ஜெட்லேருந்து மாறுபட மாட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் நிறையா பெருசாக எதிர்பார்த்து அவங்களுக்கு நல்லது நடந்துடும், இவங்களுக்கு நல்லது நடந்துடும்னா அப்படி எதுவும் நடக்க போகிறதில்ல. இன்ட்ரீம் பட்ஜெட் ஏற்கனவே உங்ககிட்ட 4 மாதம் முன்னாடியே இருக்குது. அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கேயும் அங்கேயும் இருக்கலாம். ஆனால் தோல்வியினால் பயந்து போயிடுவாங்க. பீகாருக்கு ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க, ஆந்திராவுக்கு ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க. இந்த வேலையெல்லாம் தேர்தலில் வாக்கு வாங்கிறதுக்கே பிஜேபி செஞ்சதில்லை. உனக்கு 1 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லி கார்டில் ராகுல் காந்தியும் கார்கேவும் கையெழுத்து போட்டு 1 லட்சம் நீ வந்த உடனே வந்துடும், ஜூலை 1ஆம் தேதி கடா கட்டுன்னு உனக்கு பணம் வரும், இப்படி பொய் சொல்லிலாம் பிஜேபி ஆட்சிக்குள்ளே இறங்கவே இல்லை. அப்படின்னும் போது பட்ஜெட்லேயும் அந்த தப்பு அதை செய்யாது, நம்பர் 1. ஆனால் ஒரு பக்கம் பேரலாக விமர்சித்து தான் ஆகணுங்கிறதுனால நான் பேச வேண்டியது இந்த பட்ஜெட்டில் என்னென்னலாம் நல்லது வரும்னு நான் எதிர்பார்க்குறேங்கிறத தான் நான் பேசணும். அதுக்கு நான் வர்றேன். ஒரு 2 நிமிடம் தமிழ்நாட்டுடைய நிலைமை என்னன்னு பார்ப்போம். ஆட்சிக்கு வந்த உடனே 3 வருஷத்துக்கு முன்னாடி தியாகராஜன் ஐயா நமக்கு எல்லோரும் சொன்னது, தமிழ்நாட்டுக்கு 2 லட்சத்தி ஒரு பேருக்கும் 2,16,000 கோடி கடன் இருக்குது அப்படின்னாரு. நான் கபால்னு போய் என்னுடைய சேவிங்ஸ் எல்லாம் பார்த்து அந்தளவுக்கு இருக்குதா, நாளைக்கு கேட்டால் கொடுத்துடலாமா, குறைஞ்சது தமிழன் படத்தில் விஜய் கொடுத்தா மாதிரி என்னுடைய பங்கையாவது அனுப்பிச்சி வச்சிடலாமா அப்படின்னு பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே 4 லட்சம் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இதுக்கு திருப்பி 4 லட்சத்துக்கு திருப்பி ட்ரை பண்ணணும். தியாகராஜன் ஐயாவுக்கோ அல்லது தென்னரசு ஐயாவுக்கோ பணத்தை அனுப்பிச்சு, ஐயா என் கடனை நான் தீர்த்துட்டேன், நீங்கள் நாட்டை எப்படியாவது நல்லா நடத்துங்கன்னு சொல்கிறது. இதெல்லாம் அரசியல் பேச்சு. இந்த ஏற்றத்தாழ்வு அது இதுங்கிறதெல்லாம் அரசியல் பேச்சு. அமெரிக்கா தாஸ் கேபிட்டலில் படித்ததில்ல. உலகத்திலேயே மோசமான கடன் வாங்கியிருக்கிற நாடு அமெரிக்கா. அந்த அமெரிக்கா நல்லா இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? அதுக்கு கடன் கொடுத்த 100 நாடுகள் ஏன்னா அதை காப்பாற்றலைன்னா இந்த 100 நாடுகள் முடிஞ்சு போயிடும். அமெரிக்கா முடிஞ்சதுன்னா 100 நாடுகள் முடிஞ்சு போயிடும். அதனால் ஒரு கடன்காரனை எப்படி காப்பாற்றுறாங்களோ அப்படி தான் அமெரிக்காவை காப்பாற்றிட்டு இருக்காங்க. நல்ல வேலையாக அவங்க முழுசாக தாஸ் கேபிட்டலில் படிக்கலைன்னு நான் நினைக்கிறேன், என்னோடய அபிப்பிராயம். முழுசாக படிச்சிருந்தாங்கன்னா ஒரு வழி ஆயிருந்திருக்கும். ஏன்னா அந்த திட்டம் வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு தெளிவான ஒரு தொலைநோக்கோடு கொடுக்கப்பட்டது தான். நான் அதை வந்து விமர்சிக்கலை. ஆனால் அதை எப்போ படிக்கணும்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதை தூக்கி இப்போ படித்து என்ன பிரயோஜனம்? அதே மாதிரியே ஒரு சதவிகிதம் பேரிடம் 41% சொத்து இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு கிராமத்துக்கு போங்க, சின்ன கிராமம், கிராமம் மேலோயா இவ்வளோ தான் கிராமம், யாரப்பா சொத்து, அவர் எவ்வளோ சொத்து வச்சுருக்காரு, இவ்வளோ, நீ எல்லாம் எவ்வளோ வச்சுருக்க, இவ்வளோ சேர்த்தா எவ்வளோ வரும்னா அந்த ஒரு ஆள் சொத்து தான் அந்த கிராமத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய சொத்தாக இருக்கும். இதுதான் நிதர்சனம். 70 வருடமாக காங்கிரஸ் அதை பற்றி எந்த கவலையும் படாமல், நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டை பற்றி எந்த கவலையும் படாமல், இன்றைக்கி நம்ம மன்ரேகாவில் வந்து நிறைய நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டுக்கு செலவு பண்ணுறோம்னா எதனால்? அதை கண்டுகொள்ளவே இல்லை. அங்கே போயிட்டு ஒரு டான்ஸ் ஆடிட்டு வந்துட்டு ஒரு ஃபோட்டோலாம் போட்டுப்பாங்க. இப்படியே ஒரு 70 ஆண்டு கால இந்தியா. இல்லை, அவங்க சொல்கிறது மோடி அது கூட செய்யலையே, அங்கே போகவே இல்லை. பாருங்க, இந்த டான்ஸ் ஆடுற வேலையை அவர் ஏன் பண்ண மாட்டார்னா, டான்ஸு உடான்ஸு ரெண்டும் அவருக்கு தெரியாது. அதுதான் உண்மை. அதுக்கு ஒரு சின்ன மாற்றம் வந்தது. அதை நீங்கள் எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கணும். யாராவது மணிப்பூருக்கு போகலையே அப்படின்னு மோடியை பற்றி சொன்னாங்கன்னா, ஐயா 371ன்னு ஒன்று இருக்குது,
அதில் நார்த் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அதனுடைய தலைவர் உள்துறை அமைச்சர் தான், அவர் தான் போகணும், சம்பந்த இடத்துல எல்லாம் போய் உட்கார மாட்டாங்க, அங்கே அமித்ஷா போய் ஒழுங்காக பண்ணிட்டு வந்துடுவார் அப்படின்னு தான் நம்ம பதில் சொல்லணும். ஏன் இவர் போல உடனே சில பேர் வந்து ஏன் கள்ளக்குறிச்சிக்கு இவர் போல, இதெல்லாம் போகிற விஷயம் இல்லை. அங்கே ஒரு தவறு நடக்காமல் இருக்கிறதுக்கு தான் ஒரு அரசாங்கம் இருக்கணுமே ஒழிய அரசு தப்பு நடந்ததுக்கப்புறம் அங்கே போய் கை கட்டி நின்று ஃபோட்டோ எடுத்து என்ன பிரயோஜனம்? நல்லா பார்த்தீங்கன்னா அண்ணாதுரை ஐயா, காமராஜ் ஐயா 2 குழந்தைங்களுக்கு நடுவில் சாப்பாடு போட்டிருந்தார், ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க. அண்ணாதுரை ஐயா, கருணாநிதி ஐயா, எம்ஜிஆர் ஐயா சத்துணவோட போட்டார். ஜெயலலிதா அம்மா அதில் வந்து இன்னும் விரிவுபடுத்தி கொடுத்தாங்க. ஸ்டாலின் ஐயா நாளைக்கு இதே மாதிரியே ஒவ்வொருத்தரும் போய் 2 குழந்தைக்கு சாப்பாடு போட்டுட்டு இதை ஒரு மிகப்பெரிய சாதனையாக 70 ஆண்டு காலமாகவா அந்த சாப்பாடு அப்படிங்கிறது வந்து அவர்களுக்கு அவர்களிடத்திலே கிடைக்க செய்வது தான் ஒரு அற்புதமான ஒரு விஷயமே ஒழிய நாம் போட்டுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரியான அரசியலை பிஜேபி செய்யறதில்லை. டயர் 2 டயர் 3 டிஸ்ட்ரிக்ஸை தான் பிஜேபி கான்சென்ட்ரேட் பண்ணுது. எதையெல்லாம் இன்னும் பெரும்பான்மையான கிராமப்புற பகுதியில் இந்த உணவை நம்பி வரக்கூடிய பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்கள் எத்தனையோ பேர் உண்மையிலே இருக்காங்க. ஆனால் அதை அரசாங்கம் பெருமையாக சொல்லாமல், அதாவதுங்க நான் உங்களுக்கு கடன் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், உங்களோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கேன், நீங்கள் கடன் வாங்கிட்டே இருக்கீங்க, நான் என்ன சொல்லணும்? ஐயோ இன்னும் நீங்கள் கடன் வாங்குகிற பொசிஷன்லேயே இருக்கீங்களே, நான் வருத்தப்படணும். ஐயா எனக்கு கடன் கொடுத்துட்டு இருக்காரு, நான் அதுக்கு வந்து உழைப்பில் சரி பண்ணணும்னு நீங்கள் நினைக்கணும். நாம் 2 பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டால் அது எப்படி இருக்கும்? அதாவது இது ஒரு மோசமான ஒரு விஷயம். இதை சரி செய்யணும். இதை சரி செய்வதற்கு இப்போ நவோதயா பள்ளிகள் இங்கே வருதுன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டுக்கு வருது, வரவிட்டுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நவோதயா பள்ளியில் காலையில் சாப்பாடுங்கிறது எல்லா இடத்துலையும் போட்டு கொண்டு தான் இருக்காங்க. அதுக்கு தனியாக ஒரு ஃபோட்டோ போய் மோடி இப்படி போய் நின்றுட்டு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டுலாம் போடலை. இது இயல்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாவற்றையும் தடுத்து விட்டு வெறும் ஃபோட்டோ செஷன், அதுக்கு தான் அண்ணாமலை ஐயா திரும்ப சொல்கிறாரு, ஐயா அரசுக்கு வந்துட்டீங்கன்னா ஆட்சி செய்கிறீங்கன்னு சொன்னால் தயவுசெய்து கவர்னன்ஸை பற்றி பேசுங்க, பாலிடிக்ஸ் பேசாதீங்க. நீங்கள் பண்ணுறதெல்லாம் வெறும் பாலிடிக்ஸ். மெட்ராஸ்காரன்ட்ட கேட்டு பாருங்கள், அவர் ரெயின் கோட்டை போட்டு தண்ணியும் போது வந்தார், இவர் ரெயின் கோட்டு போட்டு தண்ணியும் போது வந்தார். ஒவ்வொரு முதலமைச்சரும் ரெயின் கோட்டு போட்டு தண்ணியிலே வந்துக்கிட்டு இருந்தால் அது ஒரு பெரிய சாதனையா? எத்தனை நாளைக்கு? 70 வருடங்களாகவா? அதை முறியடிப்பதற்கு என்ன பண்ணணுமோ பண்ணுறாங்க. இப்போ நிர்மலா சீதாராமன் அம்மா என்ன பண்ணுவாங்கங்கிறது என்னோடய அபிப்பிராயமாக சொல்கிறேன். கண்டிப்பாக ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனை 5 லட்சத்துக்கு 1.5 லட்சத்துக்கு பதிலாக 4 லட்சமாக உயர்த்தி விட்டு மிடில் கிளாஸை காப்பாற்றிட்டேன்னு முட்டாள்தனமாக நினைக்கக்கூடிய ஒரு நிதியமைச்சரை நாம் பெறவே இல்லை. இந்திய திருநாட்டில் 2வது பெண்மணி நிதியமைச்சராக நிர்மலா சீதாராமன் அம்மா. முதல் முறையாக 7 பட்ஜெட்டு கொடுத்துருக்கக்கூடிய அற்புதம் பெற்றிருக்கிறவங்க அவங்க, இன்க்ளூடிங் இன்ட்ரீம் பட்ஜெட். கண்டிப்பாக மிடில் கிளாஸுக்கு செய்ய வேண்டியது என்னென்னா, ஒரு 8 கோடி பேர் தான் டேக்ஸ் கட்டுறோம் இந்தியாவில். 140 கோடி இந்தியர்கள் 8 கோடி டேக்ஸ் கட்டுறோம். இன்ட்டு 3 போட்டுக்கோங்க. அப்போ 24 கோடிக்கு வந்து டேக்ஸ் கட்டுகின்றவர்கள் இருக்காங்க. 140 கோடியில் 24 கோடி பேர் டேக்ஸ் கட்டுறவங்க இருக்காங்க. இந்த 24 கோடி பேருக்கிட்ட இருந்து இந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு, டைரக்ட் டேக்ஸுங்கிற பேரில் அமௌண்ட்டை வாங்கிட்டு, நாளைக்கு ஐயாவும் மற்றவங்களும் வந்து ₹1 29 பைசா தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லணும்னா அது தப்பு. இவங்க பேசுகிறது டைரக்ட் டேக்ஸை வச்சு தான் ₹1 29 பைசான்னு சொல்கிறாங்க. இன்டைரக்ட் டேக்ஸ்ன்னு சொல்லப்படுற ஜிஎஸ்டியில் 71 பைசா அவங்களுக்கு வருது. இன்டைரக்ட் டேக்ஸ் தான் பெரிய அமௌண்ட்டு, டைரக்ட் டேக்ஸ் சின்ன அமௌண்ட்டு. இன்டைரக்ட் டேக்ஸில் 71க்கு 29 மத்திய அரசுக்கு போகுது, 71 மாநிலத்துக்கு வருது. டைரக்ட் டேக்ஸில் தான் அதனுடைய உல்ட்டா இங்கே பொறுத்த வரைக்கும். ஆனால் மிசோரம்க்கு வந்து ₹1 ₹1400 போகிறது. மணிப்பூருக்கு ₹1 1400. இங்கே 29 பைசா. உத்தரப்பிரதேசம் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? உத்தரப்பிரதேசம் பேசக்கூடாது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் தாண்டி போகணும். ₹4444 ₹1 அவங்க கட்டுற டேக்ஸுக்கு. ஸோ இப்படி பொருளாதாரத்தை, எதுக்கு இங்கே ஒரு டீம் வேறு இருக்குது, 5 நிபுணர்கள் வேறு உட்காந்து பாவம் 3 வருஷமாக மண்டை காஞ்சிட்டு எங்கெல்லாம் கடன் வாங்கலாம், எப்படிலாம் கடன் வாங்கலான்னு தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட 3.25 லட்சம் கோடி கடன் மட்டும் வாங்கியிருக்கு. இந்த 3 வருஷத்தில் மட்டும் அதிமுக விலகி செல்லும் பொழுது 4 லட்சம் கோடி தான் தமிழ்நாட்டினுடைய கடன். இன்றைக்கி 7.5 லட்சத்துக்கு மேலே போயிடுச்சு. இதையெல்லாம் ஒரு ஆட்சின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பெரிய பிரகடனம் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் வருத்தப்படுறது, ஓட்டு போடுறதுக்காக வருத்தப்படுறது. ஆனால் 2 விஷயம் கண்டிப்பாக நடக்கும். ஃபிஸ்கல் டெஃபிசிட் 5% கம்மியாக மெயின்டைன் பண்ணப்படணும். அதாவது நிகர பற்றாக்குறை பட்ஜெட்டில் 5% கம்மியாக இருக்கா? அது ஒரு அற்புதமான விஷயம். இந்திய திருநாடு தன்னுடைய ஜிடிபியில் 83% கடனாக வாங்கியிருக்கு. அதைத்தான் அவங்க பெருசாக சொல்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா 235% கடன் வாங்கியிருக்கிறது. ஜப்பான் வந்து 175% கடன் வாங்கியிருக்கு. அதெல்லாம் அவங்க பேசுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சீனாவை பற்றி எதுவுமே சொல்ல முடியாது, ஏன்னா எந்த தகவலும் ஒழுங்காக வெளில வராது. அதனால் அதை பற்றி பேச மாட்டாங்க. ஸோ இந்தியா வாங்கியிருக்கிற இந்த கடன் 83 அப்படிங்கிறது வந்து
இப்போ கடந்த ஒரு 20 வருடமாக நடந்திருக்கிற நிறைய நல்ல விஷயங்கள்ல, ஏன்னா இப்போ தான் வீடுகளுக்கு தண்ணி போய் சேருது எல்லா இடத்துலையும், இந்தியாவுடைய முக்கு முடங்கு எல்லா இடத்துக்கும் போய் சேருது, மின்சாரம் போய் சேருது, ரோடு போய் சேருது. தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் அவர்கள் ரோடு போட்டதுக்கு அப்புறம் ரோடு போட்டதெல்லாம் இங்கே வந்து கம்மி, பாலம் போட்டது தான் அதிகம். பாலத்தில் நிறைய லாபம் வரும், அது வேற விஷயம். ரவீந்திரநாத், நீங்க இடைவேளைக்கு முன்னர் ஏதோ சொல்ல வந்தீங்க. ஆமாம், சொல்லுங்க. இப்போ தாஸ் கேபிட்டல் படித்ததுனால தான் இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தையே கொண்டு வரதுக்கு இடதுசாரிகள், குறிப்பாக இந்திய மாநில தேசிய சம்மேளனம் யூபிஏ ஒன்று ஆட்சி காலத்தில் முயற்சி எடுத்து சட்டத்தை கொண்டு வந்தோம். அப்போ அதனால தான் கிராமப்புறங்களில் உங்களோட வேலைவாய்ப்பு உருவாயிருக்கு. இப்போ என்னன்னாக்கா இன்றைக்கி வந்து 4வது தொழில் புரட்சி காலத்தில் வாழ்கிறோம். அப்போ எல்லாமே வந்து தானியங்கி மயமாகிடுச்சு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துச்சு, 3D பிரிண்டிங் வந்துச்சு, வேலைவாய்ப்பு குறைஞ்சிட்டே இருக்குது. இந்தியாவில் கடந்த 47 ஆண்டுகள் இல்லாதவர்கள் வேலையில்லா திண்டாட்டம் பெரிய இருக்குது. அப்போ கிராமப்புறங்களே வேலையில்லா திண்டாட்டம் பெரிய இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது நிலைமை. அதனால தான் இந்த கிராமப்புற வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டத்தை கொண்டு வந்தோம். அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேரளாவும் தமிழ்நாடும் அதிகமாக பயன்படுத்தினாலும் அதிகமாக நிதி வருது. நீங்கள் மத்திய பிரதேசிலையோ வந்து பிஜேபி ஆளக்கூடிய குஜராத்லேயோ இல்லை வந்து மற்ற மாநிலங்களும் ஏன் அதிகமாக பயன்படுத்தலை? அப்போ கிராமப்புற மக்களையும் திட்டத்தை நடைமுறைப்படுத்த நீங்கள் விரும்பலை. உண்மையிலே பிஜேபி அக்கறை இருந்தால் என்ன செய்யணும்? 100 நாள் வேலை 200 நாளாக மாற்றிருக்கணும். அப்போ 319 ரூபா தமிழ்நாட்டை கொடுக்குறாங்க, அதை நீங்கள் 600 மாற்றுங்க, 600 மாற்றுங்க, நாங்கள் நிதி தரோம்னு சொல்லணும். அப்போ கிராமப்புறத்தில் வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்துகிற திட்டம் நல்ல திட்டம். அது வந்து தாஸ் கேபிட்டல் படித்ததால தான் வந்திருக்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் அமெரிக்கா மிகப்பெரிய கடன்கார நாடாக மாறி இருக்கு. நெருக்கடியும் தவிப்பவர்கள் தாஸ் கேபிட்டல் படித்தாங்க. அதே போல் நான் இன்னொன்று என்ன சொல்ல விரும்புகிறேன்னாக்க, இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள கடன் இருக்கு சொன்னார். இந்திய நாட்டுடைய பிரச்சனைனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருடைய தலையிலையும் 2 லட்சம் கோடி ரூபா கடன், 2 லட்சம் ரூபா கடன் இருக்குது. அப்போ மத்திய அரசு ஏராளமான கடன் வாங்கியிருக்கு. பர் கேபிட்டா லோன் வந்து 2 லட்சம் ரூபாய் ஒவ்வொருத்தரும் இருக்கிறத மறந்துவிட முடியாது. அதனால் இன்றைக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனை வேலையில்லா திண்டாட்டம். அந்த வேலையில்லா திண்டாட்டத்தை போக்குவதற்கு ஒன்றிய அரசு பட்ஜெட்டில் உரிய நடவடிக்கை எடுக்கணுங்கிறத என்னுடைய கருத்து. எனவே அதை தான் திரும்ப வலியுறுத்துகிறேன். அடுத்த ரவுண்டில் மற்ற விஷயங்களும் பேசிக்கலாம். 2 பாயிண்ட் தான். அதாவது வந்து மன்ரேகா அப்படிங்கிறது வந்து காங்கிரஸ் தன்னுடைய ஆட்சி முடித்த போது கொண்டு வரல, அதை பதுக்கி வச்சுக்கிட்டே இருந்தாங்க. நல்ல வேலையாக அவங்க கொண்டு வரல. கொண்டு வந்திருந்தால் ராஜீவ்காந்தி சொல்கிற மாதிரி ₹1 15 பைசா தான் வந்து சேர்ந்துருக்கும். ஆனால் பிஜேபி வந்ததுனால வங்கியின் மூலம் கொடுப்பதனால ₹1 நேராக முனுசாமிக்கும் குப்புசாமிக்கும் வந்து சேர்ந்துருதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். அதில் 2வது நீங்கள் பார்க்க வேண்டியது, நீங்கள் தான் தமிழ்நாட்டில் வந்து வந்திருக்குன்னா வேற மாதிரி சொல்கிறீங்க, வரலன்னா வேற மாதிரி. ஒன்று ஆட்சி காலத்தில் கொண்டு வந்து வரலாற்று சாதனை அது, அதனை மூலம் பாராட்டுங்க. அதனால வந்து கொண்டு வர்றதுக்கு தயங்கினாங்க, அவங்க பற்றி உங்களுக்கு தெரியும். அதனால தான் சொன்னோம், இடதுசாரி கட்சிகளுடைய திட்டம் அது நாங்கள் வலியுறுத்தி கொண்டு வந்தோம். குறைந்தபட்ச காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஒன்று உருவாக்கி அதில் வந்து நம்ம சேர்த்தோம். அப்போ அதை நீங்கள் பார்க்கணும். அதனால வந்து நாங்கள் ஆட்சியில் பங்கேற்க முக்கியமான கருத்துக்கு மட்டும் பதில் சொல்லிடுறேன். 2 லட்சம் கடனாக இருந்தது தியாகராஜன் ஐயா சொன்னது, இப்போ 4 லட்சம் கடனாக மாறி இருக்கு. இது பெரிய விஷயமா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும்? இந்தியவருடைய கடன் 2 லட்சம்ங்கிறது பெரிய விஷயமா அப்படிங்கிறத மக்களுடைய பார்வைக்கு விட்டுறேன். ஸ்டேட்டுக்கு வந்து கடன் வாங்கக்கூடிய நிலை இருக்காது. நீங்க ஒன்றிய அரசு நிதி கொடுக்காதனால கடன் வாங்க வேண்டியது. அதுக்கு ஒன்றிய அரசுல நிதிங்கிறது வந்து எல்லா ஜாம்பவான்களும் உட்கார்ந்து ஐயா 50% ஜிஎஸ்டி நேரா உனக்கு வந்துருமா, மீதி 50% சிஜிஎஸ்டியில் 41% உனக்கு வந்துருமா, 71க்கு உனக்கு வருதா, இதை வைத்து நீ உன்னுடைய பொருளாதாரத்தை முடிவு செய்யணும் சொல்லியாச்சு. நாம சொல்லலை, மன்மோகன் சிங்கோ மோடி ஐயாவோ அல்லது நிர்மலா சீதாராமனோ சொல்லலை. ஃபினான்ஸ் கமிஷன் ஏற்கனவே முடிவு பண்ணது. இத்தனை நாட்களாக இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் முடிவு பண்ணது. அதைத்தான் இன்னைக்கும் செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் டைரக்ட் டாக்ஸை வச்சு தவறான தகவல்களை, பொய்யான தகவல்களை, இந்திய தேசத்திலிருந்து தமிழ்நாட்டை பிரிப்பதற்கான தகவல்களை ₹1.29 கொடுக்கிறது தவறு. உலக வங்கி என்ன சொல்லுதோ, சர்வதேச நிதி மூலம் என்ன செய்தோ அதுதான் பிஜேபி நடைமுறைப்படுத்துறாங்க. ஏதாவது ஒண்ணு காலத்துல காங்கிரஸ் கட்சி அதை செய்து அதை விமர்சனம் பண்ணிருக்கிறோம். உலக வங்கி சொல்வதை ஒரே ஒரு விஷயம் மட்டும், உலக வங்கி சொன்னதுல 1980 வரை இந்தியாவில் பொருளாதார ஏற்றத்தாலும் குறைந்து கொண்டே இருந்த சுதந்திரத்துக்கு பிறகு 80 பிறகு பொருளாதார ஏற்றத்தால் அதிகரிச்சு மோடி ஆட்சி காலத்துல பொருளாதார ஏற்றத்தாலும் மிக கடுமையா இருக்கு. அவர் பொருளாதார ஏற்றத்தாலும் நியாயம்னு சொல்றாரு. அதாவது இதுதான் RSS சொல்ற. 2 குஜராத்திகள் நாட்டை விற்கிறார்கள், 2 குஜராத் நாட்டை வாங்குறான்னு சொல்லுவாங்க. அதுதான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அது நீங்க நியாயப்படுத்துறீங்களா? ஒரு கிராமத்துல ஒரு சில நபர்களுடைய சொத்து குவிக்கிறது நீங்க நியாயப்படுத்துறீங்களா? நாங்க அந்த மாதிரி நிலச்சீர்திருத்தத்தை கொண்டு வந்தோம், நிலச்சீர்திருத்தம் வேணும்னு சொன்னோம். மேற்கு வங்கத்திலேயும் கேரளாவிலையும் நாங்க வந்து நிலச்சீர்திருத்தம் நடைமுறைப்படுத்தினோம். ஏன்னா ஒரு சில தனிப்பட்ட நபர்கள் நிலம் குவிந்திருக்க கூடாதுங்கிறதுக்காக நிலச்சீர்திருத்தம். ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, அதுக்கு எதிராக செயல்பட்டாங்க. அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதில் கிராமப்புறமா இருக்கட்டும், நகர்ப்புறமா இருக்கட்டும், ஒட்டுமொத்த நாடா இருக்கட்டும், ஒரு சில தனிப்பட்ட நபர்கிட்டவே நாட்டுடைய செல்வாதாரமோ கிராம செல்வாதாரமோ குவிவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. 70 வருடங்கள் கழிச்சு சமத்துவத்துக்கு எதிரானது. இதுங்க இப்படி சொல்லிட்டே இருந்தா அப்புறம் பதில் சொல்லனா மக்கள் கன்ஃபியூஸ் ஆயிருவான். 76 வருடமாக இந்தியாவை இப்படியே நடத்திட்டு தன்னுடைய மொத்தம் 6 சீட்டுக்கு குறைஞ்சு போய்
மொத்த இந்தியாவிலேயே 543 6 சீட்டு குறைஞ்சு போய் இதற்கு பிறகு நான் காங்கிரஸை பத்தி பேசுவேன், ஆனால் பிஜேபி திட்டுவேன்னு சொன்னா கிராமத்துல அப்படித்தான்ப்பா இருக்குது, உலக அளவில் அப்படித்தான் இருக்குது. தமிழ்நாட்டில் கூட 9 பேர்கிட்ட 1,30,000 கோடி அபிஷியலா இருக்கு. அதே அண்ணாமலை ஐயா தான் சொன்னாரு, நீங்க யாரும் சொல்லல அப்படின்னு நாம எடுத்து சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. அதாவது சந்திரசேகர் ஐயாட்ட கேட்டு கம்யூனிஸ்டில் வந்து தோற்பது பல்வேறு வரலாற்று ரீதியான அரசியல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கு. அது வேற விஷயம். உணவு முழுவதும் கம்யூனிஸ்ட் தான் வரும், உணவு முழுவதும் கம்யூனிஸ்ட் ஆட்சி வரும். இந்த தோல்வியெல்லாம் தற்காலிக தோல்வி. ஏன்னா உலகம் முழுவதும் முதலாளி இருக்காங்க, முதலாளிக்கு எதிராக தொழிலாளி வரைக்கும் போராடுது. அதனால இந்த முரண்பாட்டை யாரும் தீர்த்து விட முடியாது. அதனால உலகம் முழுவதும் நாங்கள் ஆட்சிக்கு வருவோம். ஆனா நீங்க அதை வச்சு பட்ஜெட் போடுற லெவலுக்கு வாங்க, அதை பேசுவோம். அதை ஒரு மாநிலத்திலேயாவது பட்ஜெட் போடுற லெவலுக்கு வாங்க, கண்டிப்பா நல்லது. பட்ஜெட் போடுற நிலைமை கேரளால இருக்கிறோம், அடுத்தடுத்து வருவோம், இந்தியா முழுதுமே வருவோம். அதுல நீங்க கவலைப்படாதீங்க. பிஜேபி எங்களுக்கு தான் இறுதி ஃபைட்டு, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. வரலாறுக்கு பதில் சொல்லும். திரு சந்திரசேகரன், இந்த பட்ஜெட் எப்படி நீங்க பாக்குறீங்க? என்னென்ன எதிர்பார்ப்பு இருக்குன்னு மக்கள் சொல்லிட்டாங்க, நீங்க எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த பட்ஜெட்? வணக்கம். முதல்ல ரவிச்சந்திரன் அவர்கள் பல விமர்சனத்தை வச்சார். ஒரு பிரதமர் மோடி அவர்கள் எப்படி விமர்சனத்தை வைப்பாரோ, உங்களை நோக்கி ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை வைத்தா நீங்க காங்கிரஸ் அரசாங்கம் 60 ஆண்டுகள்ல இதை செய்யல, அவர் பட்ஜெட் விமர்சனம்னு சொல்லிட்டு காங்கிரஸ் விமர்சனத்தை அதிகமா வச்சதை நான் பார்த்தேன். பட்ஜெட்டை பத்தி அவர் எதுவும் அதிகமா பேசின மாதிரி தெரியல. காங்கிரஸை பற்றி தான் அதிகமாக குற்றச்சாட்டு சொன்ன மாதிரி இருந்துச்சு முதல்ல. ஏன்னா 60 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியில் 55 லட்சம் கோடி தான் கடன் வாங்கியிருந்தோம். ஆனால் இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் இன்னொரு 100 லட்சம் கோடியே கடன் வாங்கிட்டாங்க இவங்க. அதுதான் இவர்கள் செய்த சாதனையாக இருக்கிறது. இவர்கள் அம்ரித் கால்னு அது ஒரு பெரிய சாதனையாக கடந்த பட்ஜெட்டில் கூட குறிப்பிட்டாங்க. அம்ரித் கால் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்டில் அதில் என்ன சொன்னாங்கன்னா 3 பாயிண்ட் சொன்னாங்க. இளைஞர்களுக்கான நியாயமான வேலைவாய்ப்பு, இளைஞர்களுக்கான நிலையான வளர்ச்சி, நியாயமான நேர்மையான பொருளாதார வளர்ச்சி. இந்த 3 நடந்துச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதாவது இளைஞர்களுக்கான நியாயமான வேலைவாய்ப்புங்கிறது அவர்கள் சொன்ன 2 கோடி பேருக்கு வருடத்திற்கு வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது 2 கோடி வேண்டாம். நீங்கள் 1 கோடி அல்லது 50 லட்சம் கொடுத்துருந்தாலே 10 வருடத்திற்கு 5 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துருக்கலாம். ஆனால் அவர்கள் கொடுத்தார்களாம் என்று கேட்டால் அதற்கான டேட்டா இல்லை. இரண்டாவது, இளைஞர்களுக்கான நிலையான வளர்ச்சி அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா, அவர்கள் எங்கே நிலையான வளர்ச்சி கொடுத்தாங்க? உத்தரப்பிரதேசத்திலேருந்து தமிழ்நாட்டுக்கு இப்போ இடம்பெயர்ந்து கால்நடையாக சென்றவர்களுக்கெல்லாம் இது கூட ஊரடங்கு காலத்தில் நடக்க வைத்து சாகடித்தது தான் அவர்களுடைய வளர்ச்சியாக, நிலையான வளர்ச்சியாக பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு ஒரு 2500 போஸ்ட்டு ஏர் இந்தியாவில் சாதாரண, அதாவது ஒரு கிளரிக்கல் போஸ்ட்டு 20,000 25,000 உள்ள கான்ட்ராக்ட் போஸ்ட்டுக்கு 50,000 பேர் கூடி அந்த இடத்துல வேலையை எடுக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. அது மட்டும் இல்லை, நீங்கள் இராணுவத்தில் கூட அவுட் சோர்சிங்க்கு ஆள் எடுக்கக்கூடிய அளவிற்கு இவர்கள் கொண்டு வந்தது தான் இவர்கள் இளைஞர்களுக்கான நிலையான வளர்ச்சி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது அப்படிங்கிற கட்டத்துக்கு தான் சொல்கிறாங்க. நிலையான பொருளாதார வளர்ச்சி, நேர்மையான பொருளாதார வளர்ச்சி இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. அவருமே ஏழை சார் கூட சொன்னார், ரவீந்திரநாத் சார் கூட சொன்னார். அதாவது இவர் சாதாரணமாக கடந்து போகிறார். இங்கே எல்லா இடத்துலையும் உலகம் ஃபுல்லாக இப்படித்தான் ஏற்றத்தாழ்வு இருக்கும் அப்படின்னு. எப்படி ஏற்றத்தாழ்வு இருக்கும்? நீங்கள் வந்து அமெரிக்காவில் இருக்கிறதுக்கும் இந்தியாவில் இருக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குது. நீங்கள் 140 கோடி மக்கள் தொகை உள்ள இந்தியாவில் ஏற்றத்தாழ்வு என்பது அந்த பர்சன்டேஜை போட்டிங்கன்னா இங்கே உள்ள 1%, அமெரிக்காவில் உள்ள 1% வேறு. நீங்கள் அமெரிக்காவில் கல்வி சுகாதாரம்லாம் அவர்கள் அரசாங்கம் செய்கிறது. ஆனால் இங்கு நடக்கிறதா அரசாங்கத்தும் அப்படி செய்கிறதா என்று கேட்டால் ஒவ்வொரு முறையும் கல்விக்கான தொகையும் சுகாதாரத்துக்கான தொகையும் குறைக்கத்தான் படுது. பட்ஜெட்டில் வந்து அதிகமாக கொடுக்குறோம் என்று சொல்லி கல்விக்கான முக்கியத்துவம் கொடுக்குறோம், சுகாதாரத்துக்காக முக்கியத்துவம் கொடுக்குறோம், புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து விட்டோம்லாம் சொல்லி அதற்கான தொகையை குறைத்து தான் ஒவ்வொரு வருடமும் பட்ஜெட்டில் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இரண்டாவது, உள்கட்டமைப்புக்காக நாங்கள் அதிக தொகையை ஒதுக்கீடு செய்திருக்கிறோம்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் இவர்களுடைய உள்கட்டமைப்பு எப்படி இருக்கிறது? ஏர்போர்ட் எல்லாம் உடைந்து விடுறத பார்க்குறோம். இவர்கள் G20 மாநாடுக்காக கட்டிய அரங்கம் ஒழுகியதை பார்த்தோம். அதே மாதிரி பாலம், இந்த மாதம் எந்த பாலம் உடைய போகிறது, அடுத்த வாரம் எந்த பாலம் உடைய போகிறதுன்னு மக்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. ரயில்வே கட்டமைப்பில் என்ன உயர்த்தினாங்க, என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், வாரத்துக்கு ஒரு ரயில் விபத்து டெய்லி பார்த்து கொண்டே இருக்கிறோம். வாரத்துக்கு ஒரு ரயில் விபத்து நடந்து கொண்டிருக்கிறது. இவர் ரெண்டாவது ஃபோட்டோ ஷூட்லாம் சொல்லிட்டு இருந்தார் எல்லாரை பற்றியும். இந்தியாவில் இல்லை, உலகத்திலேயே தெரியும் ஃபோட்டோ ஷூட்டில் யார் ரொம்ப முன்னணியில் இருக்கிறவங்கன்னு கேட்டால் பிரதமர் மோடி தான். நீங்கள் வந்தே பாரத் ரயில் எங்கே போகணுன்னாலும் அவர் வந்து தான் கொடியசைத்து அந்த வந்தே பாரத் ரயில் மூவ் ஆகும். நம்ம பார்த்துருக்கோம். வேற யாரும் கொடியசைத்தா அந்த ரயில் மூவ் ஆகாது. வந்தே பாரத் ரயில் அவர் கொடியசைத்து தான் துவக்கி வைக்கணும். அதுவும் பிரதமர் நேரடியாக வரணும். எல்லாவற்றுக்கும் பிரதமரே வந்து அந்த தண்டவாளத்தில் நின்று கொடியை அசைக்கணும். இப்படித்தான் இந்த போட்டோ ஷூட் பிரதமராக இவர் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் வந்து வேற ஒருத்தரை சொல்றது போட்டோ ஷூட்னு சொல்றது வந்து எனக்கு ஒரு வேடிக்கையாக தான் இருக்கு. இதெல்லாம் விமர்சனத்துக்கு ஒரு பதில் தான். வேற நான் நேரடியாக குற்றம் சாட்ட விரும்பவில்லை. ஏனென்றால் இது பட்ஜெட் பற்றிய விமர்சனமா இருந்திருந்தால் நான் அதற்கு பதில் சொல்லியிருக்க மாட்டேன். ஆனா உலகம் முழுவதும் விஸ்வகுரு என்று சொல்லிக்கொண்டு
உக்ரைன் ரஷ்யா போரையெல்லாம் நிறுத்த வல்ல பிரதமர் என்று சொல்லியவர் இங்கு மணிப்பூரில் நடக்கிற கலவரத்தை ஒரு வருடமா நிறுத்த முடியாத ஒரு பிரதமராக இருக்கிறதையும் பார்க்குறோம். அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு பாராளுமன்ற ஜனநாயகத்தை மதிப்பதில்லை, சட்டமன்ற ஜனநாயகத்தை மதிப்பதில்லை, மாநில சுயாட்சியை மதிப்பதில்லை, இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு பிரதமர் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு பக்கம். இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை நீங்க பிரதமர் மோடி அவர்கள் தேர்தலுக்கு முன்பே அதிகாரிகளை எல்லாம் அழைத்து 100 நாள் செயல் திட்டம் குறித்து ஒரு ஆலோசனை எல்லாம் நடத்தினாங்க. 100 நாள் செயல் திட்டம், அதாவது தேர்தல் முடிந்து எந்த விதமான இந்த மாதிரி ஆலோசனைகள் எல்லாம் அபிஷியலாக எந்த பிரதமரும் செய்ததில்லை. ஆனால் இவர் தேர்தல் நடப்பதற்கு முன்பே ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்துறாரு. ஏன்னா அந்த தேர்தலில் நாங்கள் வந்து விடுவோம்னு ஒரு மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்காக அதை செய்தார். அதை கூட தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளவில்லைன்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் அந்த 100 நாள் செயல் திட்டத்தில் ஆட்சிக்கு 40 நாள் ஆயிடுச்சு. என்ன செயல் திட்டத்தை நிறைவேற்றினார்கள் என்ற கேள்வியை நான் இங்கே முன்வைக்க விரும்புகிறேன். ஏன்னா 100 நாள் செயல் திட்டம் அதிகாரிகள்ட்டெல்லாம் சொன்னார். ரெண்டாவது, $2.83 ட்ரில்லியன் பொருளாதார நாடாக இருக்கும் இந்தியாவை 5 ட்ரில்லியன் பொருளாதார நாடாக ஆக்குவோம்னு இப்போ கடந்த 5 ஆண்டுகளில் திட்டத்தை சொன்னாங்க. ஆனால் 5 ஆண்டுகள் முடிவில் பார்த்தீங்கன்னா $3.9 ட்ரில்லியன் தான் எட்ட முடிஞ்சிச்சு, இலக்கை எட்ட முடிஞ்சிச்சு. ஆனால் இவர்கள் ஜிடிபி உடனே இதில் இலக்கை எட்ட முடியவில்லை என்றால் இவர்கள் சொல்வது என்னன்னா, நாங்கள் ஜிடிபி குரோத்தில் இந்தியா வளர்ந்து விட்டதுன்னு சொல்லுவாங்க. யாராக இருந்தாலும் ஜிடிபி குரோத், நீங்கள் 140 கோடி மக்கள் தொகை உள்ள நாட்டில் கண்டிப்பாக உற்பத்தி இப்போ அதிகரிக்கும் பொழுது அந்த ஜிடிபி குரோத் ஆகத்தான் செய்யும். பொருளாதாரம் எங்களுடைய முன்னாள் மத்திய நிதியமைச்சர் சிதம்பரம் அவர்கள் கூட தெரிவித்திருந்தார். அதாவது யார் பிரதமராக இருந்திருந்தாலும் எந்த ஆட்சி தொடர்ந்திருந்தாலும் அந்த பொருளாதார வளர்ச்சியில் முன்னேறி இருக்கும் நம் நாடு முன்னேற்றம் தான். சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு பாக்கி இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். இந்த பட்ஜெட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் எல்லாம் இருக்கு? என்னென்ன இருக்கும் பட்ஜெட்ல? அநேகமாக கடந்த காலம் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் குறைபாடுகள் இருப்பதாக பலர் சுட்டி காட்டியிருப்பாங்க இல்லையா? அந்த குறைபாடுகளை தவிர்ப்பதற்கான முயற்சி இந்த பட்ஜெட்டில் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒன்று, பிரதானமாக சொல்லப்பட்டது வேலைவாய்ப்பு அதிகரிக்கலை, எதிர்பார்த்த அளவுக்கு அதிகரிக்கலைன்னு. கடந்த முறை இந்த கார்ப்பரேட் டேக்ஸை ஒரு முறை 2014 என்று அதில் 19 அந்த சமயத்தில் நிதியமைச்சர் தாக்கல் செய்த போது அது கார்ப்பரேட் டேக்ஸை குறைப்பதற்கான நடவடிக்கையை வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் வழி செய்யும் என்ற எதிர்பார்ப்போடு இருந்தது. ஆனால் அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தியாகவில்லை. அந்த விமர்சனம் கடுமையான விமர்சனத்துக்கு ஆளாக்கப்பட்டதில் அதை தவிர்ப்பதற்கான நடவடிக்கையில் இப்போ இறங்குவாங்கன்ட்டு நமக்கு என்ன, நம்ம படித்து பத்திரிகைகளும் ஊடகங்கள் வாயிலாக அறிஞ்ச செய்தி என்னென்னா, வெல்த் டேக்ஸ், க்ரீன் வெல்த் டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு கொண்டு வருவாங்க. அதன் மூலம் கிளைமேட் சேஞ்ச், பருவநிலை மாற்றத்தையும் சமாளிப்பது ஒரு பக்கம், இன்இக்வாலிட்டிஸ், ஏற்றத்தாழ்வின்மையை களைவதற்கான முயற்சியில் இறங்குவாங்க. இது அல்டிமேட் என்ன, வேலை வாய்ப்புகளை அதிகரிப்பதற்கான முயற்சியாக இருக்கலாம் என்று ஒரு பாசிட்டிவ் நோட் தெரியுது. ஒன்று. ரெண்டாவது, இதில் சீனாவிலிருந்து அந்நிய நேரடி முதலீடு குறித்து விமர்சனத்து பாராட்டுறவங்களும் உண்டு, விமர்சிக்கிறவங்க கல்வான் பள்ளத்துக்கே மல்லிகார்ஜுன கார்கே என்ன சொல்கிறாரு, கல்வான் பள்ளத்தாக்கில் உயிரிழந்தவர்களுடைய ஆன்மா அப்படின்லாம் சொல்கிறார். அது வேறு இஷ்யூ, இது வேறு இஷ்யூ. சீனா என்ற நாட்டுடன் இந்தியா கொண்டுள்ள உறவு என்பது வியாபாரம், வணிகம், அரசியல் வேறு. ரஷ்யாவோடு நாம் கொண்டிருக்கிற உறவு என்பது வியாபாரம், அரசியல் ஒரு பொது சின்ன சின்ன பெட்டி இஷ்யூஸை நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனால் இது ஆக்கப்பூர்வமான பலன் தருமான ஓரளவு பலன் தரும். அதே சமயத்தில் நம்ம மிக கவனமாக இருக்க வேண்டியதுன்னா, இங்கே உற்பத்தி செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது தான் சால சிறந்தது. மறைந்த மேதக அப்துல் கலாம் அவர்கள் பலமுறை சொல்லியிருக்கார், இங்கே ஹார்ட்வேரில் கவனம் செலுத்தணும், சாஃப்ட்வேர் ஏற்றுமதி செய்கிறோமே தவிர ஹார்ட்வேர் பொருட்களை, உபகரணங்களை, கருவிகளை அல்லது அந்த மாதிரி பொருட்களை உற்பத்தி செய்து மேலை நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு அவர் வலியுறுத்தியிருக்கார். இப்போ அதுக்கான அறிகுறி இந்த பட்ஜெட்டு தோன்றும். ஏன்னா அது பொருளாதார ஆய்வறிக்கை நேற்று படிக்கும்போது அதற்கான ஒரு இண்டிகேஷன் தெரியுது. அதனால் உற்பத்தி பொருட்கள் அதிகரிக்க வேணும். ஒரே ஒரு கவலை, வருத்தம், எதிர்பார்ப்பு என்று சொல்லலாம். ஆய்வு பணிகளுக்கும் ஜிடிபியில் உயர்கல்விக்கு, கல்விக்கெல்லாம் ஓரளவு அதிகரித்து தான் வராங்க. ஆய்வு பணிகளுக்கு பிற நாடுகளுக்கு ஒப்பிடும்போது நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கோம். இனிமேல் நம்ம அதுவே செய்யக்கூடாது. தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துகிற இந்த சூழலில் தேசிய கல்விக் கொள்கையில் பல முக்கியமான அம்சங்கள், முற்போக்கான திட்டங்கள் இருக்கும்போது ஆய்வு மிக 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 முக்கியமானது. பல நாடுகள் வளர்ந்த நாடுகளாக இருக்குது. நம்ம பொருளாதார ரீதியில் பல விஷயங்கள் வளர்ந்தால் கூட நம்ம இன்னும் வளர வேண்டிய சூழல் ஆய்வுக்கான ஒதுக்கீடு ஜிடிபியில்
0.64% தான் இருக்குது. பிற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பின்தங்கி இருக்கும். அதை வந்து குறைந்தபட்சம் 3 விழுக்காடாக அதிகரிக்கணும். பேராசிரியர் பாலகிருஷ்ணமை அவர் கூட பல முறை வலியுறுத்திருக்கார் கூட்டங்களில், நிதியமைச்சரோட கவனத்துக்கு கூட எடுத்துகிட்டு போயிருக்கார் அவர். ஆக ஆய்வுப் பணிகளுக்கு அதிகமான பட்ஜெட் ஒதுக்கீடு தேவை. அதில் ஈடுபட்டால், ஏன்னா நம்ம ஆய்வுகளில் இந்தியா மாணவர்கள், ஆய்வாளர்கள், கல்வியாளர்கள், மருத்துவ அறிஞர்கள் கூட சிறம்படைந்தவர்கள். இவனுடைய அறிவெல்லாம் பிரெயின் ட்ரெயின்னு சொல்லுவாங்க.